ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, நல்ல நேரம் ஆரம்பமானது. இனி நல்லது நடக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய தகுதியை பெற்று விட்டது. மிகுந்த பக்தியை என் மீது கொண்டதன் காரணமாகத்தான் அந்த தகுதியும் நிரம்பி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எவனொருவன் இறைவனை கைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கின்றானோ அவனும் இறைவனால் கைவிடப்பட மாட்டான். எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரை இருந்து விட்டு போகட்டும், அது கர்மாவின் காரணமாக நிகழ்ந்தது. ஆனால் நான் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல காலம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இக்கணம் முதல் பிறந்திருக்கின்றது. எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த வாக்கை நீ கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். எத்தனையோ பேர் என்னுடைய வாக்கை கேட்டிருக்கலாம், ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவும் பெறுகின்றீர்கள். அப்படி இறைவனுடைய துணை எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்று நினைத்து எல்லோர் முன்னாலும் நான் சென்று நிற்கவும் செய்கின்றேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நம்பிக்கையோடு என்னுடைய கரத்தை பிடித்து நடந்து வர தயாராகவும் இருக்கின்றீர்கள். அப்படி நீ இந்த வாய்ப்பை இன்று பெற்றிருப்பதால் நல்ல காலமும் நல்ல நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மாறக்கூடிய மனிதர்களிடம் நீ சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை தட்டிவிட சில மனிதர்களும் தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நன்மைகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். உன் மனதிற்கு சரியென்று படவில்லை என்றால் அக்கணமே விட்டுவிடு. பிறருக்காக எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. உனக்கு சரியென்று பட்டால் மட்டும் அந்த முடிவை எடு. பிறர் என்ன நினைத்து கொள்வார்களோ என்று உன்னுடைய மனநிலையை நீ மாற்றினால் காலம் முழுக்கதும் அவர்களுக்காகத்தான் நீ வாழ்வாயே தவிர உனக்கான உரிமையை நீ இழந்து விடுவாய். உன்னுடைய மனசாட்சிப்படி இதுதான் சரியாக இருக்கும் என்று எதை நினைக்கின்றாயோ அதை சொல்லவும் செய்யவும் எப்பொழுதும் தயங்க வேண்டிய அவசியமில்லை. நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கை. அதில் பிறருடைய நுழைவு என்பது மிகவும் சிறிய அளவில் இருந்தால்தான் அது நலமானதாகவும் இருக்கும். அடுத்தவர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது அது பல கேள்விக்குறிகளை பெறக்கூடிய நிலைமைக்கு ஆளாகியும் விடும். தள்ளி வைக்க வேண்டியவர்களை தள்ளி வைத்து, சற்று தூரம் வைக்க வேண்டியவர்களை தூரம் வைத்து, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உரிமையை பயன்படுத்தி நீ வாழ பழக வேண்டும். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும். உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும். நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். தவமாய் தவம் இருந்து மனதிற்குள் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய வெற்றியை தழுவக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்த புண்ணியங்களும் தானங்களும் உன் வாழ்வில் வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் இது. திண்டாடிய நாட்கள் முடிந்து கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. காயங்களை எல்லாம் மறந்து சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய். வேதனைகள் எல்லாம் தீர்ந்தது. மிக பெரிய அளவில் சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தயாராகிவிட்டது. மனநிறைவோடு நீ வாழ்வதை பார்த்து இந்த சிவன் நான் சந்தோஷப்பட இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை இனி மிக பெரிய அற்புதங்களால் நிரம்பி வடிய போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.